ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரா சேனலில் டேக்கான ஆர்டர் பார்க்கலாம். இன்றைக்கி டேயில் வந்து பிஸ்கெட்டும் ப்ளஸ் ப்ரௌனிஸ் தான் இருந்துச்சு. என்ன மாதிரி பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா, கோதுமை பிஸ்கெட்டில் ஜாகரி போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெடி பண்ணிடலான்னு வந்துட்டோம். இவங்க என்கிட்ட நான் உங்கள் வீடியோ பார்த்துருந்தேன் சிஸ்டர், அதில் வந்து நீங்கள் இது மாதிரி கோதுமையில் செஞ்சுருந்தீங்களே, அதை மாதிரி எனக்கு பிஸ்கெட் பண்ணி தாங்க சொன்னாங்க. சரி ஓகே, அதெல்லாம் நம்மளும் பண்ணிடலாமே சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம ரவுண்டில் தானே போட்டோம், ஸ்டிக் மாதிரி போடலாமே சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இதை மாதிரி ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இந்த பிஸ்கெட்டில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் போட்டு தான் வந்து பேக் பண்ணுறோம். ஸோ இது குழந்தைக்குமே கொடுக்கலாம். இதில் ஒரு பீஸா எடுத்து நம்ம ட்ரேயில் வந்து அடுக்கியாச்சு. ப்ளஸ் வந்து நம்ம ஆஃபர் போட்டு இருந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியுமே இவங்க ஆர்டர் கொடுத்துருந்தோம், அதுவுமே பேக் பண்ணி எடுத்தியாச்சு. ஸோ பிஸ்கெட் பேக் ஆனதுக்கப்புறம் வந்து உடச்சி பார்க்கும்போது நல்லா க்ரன்ச்சியாகவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து உடையாமல் அழகாக நீட்டாக பேக் பண்ணி மேலே நம்ம ஆரா ஸ்டிக்கரும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொரியர் போட்டாச்சு. இந்த கொரியர் எல்லாமே வந்து சென்னைக்கான கொரியர் தான். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து சாக்கோ சிப்ஸ் லோட் பண்ணி பிஸ்கெட் கேட்டுதாங்க. அது நியூயார்க் வெர்ஷனில் எக் வெர்ஷன் பிஸ்கெட். இது வந்து மேலே வந்து க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து லைட்டாக சாஃப்ட்னஸோடு இருக்கும். ப்ளஸ் ப்ரௌனியுமே நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. இவங்க வந்து எனக்கு ப்ரௌனி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பேக் பண்ணுங்கள், ஸோ குழந்தைங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பீஸ் மாதிரி போடுங்கன்னு சொன்னாங்க. சரி பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அதுவுமே ஆட் பண்ணி நம்ம போட்டுட்டோம். அவங்க வந்து நம்மக்கிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்களாம் நட்ஸ் சாப்பிடுவாங்களான்னு தெரியல, நீங்கள் ப்ளெயின் பிஸ்கெட்லேயே செஞ்சு கொடுத்துருங்க சிஸ்டர், பசங்க சாப்பிட்றாங்க பார்த்துட்டு நட்ஸ் போட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ரவுண்ட் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ மேலே லைட்டாக டிசைன் கொடுத்துட்டுமே நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து 1/4 கிலோ பிஸ்கெட் மட்டும் இப்போதைக்கு போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையுமே நல்லா பேக் பண்ணி ரெடி பண்ணி பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணிவிட்டு பாப்பா வந்து ரொம்பவே சாப்பிட்டா, பிஸ்கெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நிறையவே ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ரிவ்யூமே ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதையுமே சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அனதர் ஒன் கஸ்டமர் வந்து எனக்குமே வந்து பிஸ்கெட் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன டைப் ஆஃப் பிஸ்கெட் கேட்டதுக்கு அவங்களுமே வந்து கோதுமையில் ஜாகரி போட்டு எனக்கு ஆல்மண்ட் மட்டும் போடுங்க, வேறு எந்த நட்ஸும் வேணாம் சொன்னாங்க. ஸோ ஆல்மண்ட் மட்டும் போட்டு அவங்க பிஸ்கெட்டும் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க ரிவ்யூ ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கஸ்டமைஸ் பிஸ்கெட்டு கேக்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர் டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.